இன்றைக்கி சௌச்சௌ வேக வச்சு அதை நல்லா வந்து தாளித்து தயிரில் கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா கூட்டு மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரைஸ் சாப்பிடாமல் அதை மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சௌச்சௌ தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுடுங்க. கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா தயிரில் தான் வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் போதும். இப்போ வந்து தயிரை நல்லா வந்து க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து ஒரு 10 ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை அதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி நீங்கள் ஆல்ரெடி தயிர் விஸ்க் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் வந்து சௌச்சௌ வேக வச்சதையும் கொட்டி இப்போ நம்ம தாளித்த வெங்காயம், மிளகாயும் கொட்டிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையிலே சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், நைட் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வேறு எதுவும் ரைஸ் எடுத்துக்கவே தேவையில்லை, தனியாகவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் சொரக்காய் வந்து செய்யலாம். சொரக்காய் தோல் சீவிட்டு இதே மாதிரி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நம்ம இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சௌச்சௌ வேக வச்சு வேறு ஏதாவது பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள்.